கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே ஆலயத்தை பெற்றிருப்பீங்க. 22ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன், என் பொருத்தனைகளை செலுத்துவேன். மகா சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆலயத்துக்கு பொறுப்புறீங்களோ, எந்த சூழ்நிலையில இந்த காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். 24ஆம் வசனத்திலே, உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்கு, ரொம்ப பாடு இருக்கு, ரொம்ப உபத்திரவமா இருக்கு. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை தேவன் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, அதுக்கப்புறம் ஆன்சர் வருது, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில். இன்னைக்கு காலவேளையில யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, காலவேளையில பக்கத்துல சர்ச்சு, வழக்கமா சில குடும்பத்துல சர்ச்சு போயிட்டு இருப்பீங்க, சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு போகாத சில குடும்பங்கள் உண்டு. அப்படி யாராவது ஒரு வேளை இணைந்திருந்தால், கால வேளையில் பக்கத்தில் சர்ச்சு எங்கே இருக்கோ, இன்னைக்கு சண்டே சர்ச்சில் போய் தேவனுடைய சமூகத்தில் போய் காத்துருங்க. நம்ம சர்ச்சுக்குள்ளே போகும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலை அது எல்லாம் உங்களுக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். தேவனுடைய சமூகத்துல போய், ஆலயத்துல போய், மகா சபையில போய், அவருடைய பாதபடியில போய், உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன உபத்திரம், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், அது என்ன காரியம் வந்தாலும் சரி, மகா சபையிலே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பாதபடியில போய் அமர்ந்திருந்து உங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ அது எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு போயிடணும். வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, ஒருவேளை சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா அது வேற. ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமாக இரவு மூலமா ஜெபிக்கிற நிறைய குடும்பங்கள் உண்டு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, ஏன்னா குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை, பலவிதமான சூழ்நிலை. ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, தேவனுக்கு தெரியும். ஒருவேளை காலவேளையிலே சர்ச்சைக்கு போகிறக்கு எனக்கு எல்லாம் வாசல் திறந்திருக்கு அப்படின்னா, சீக்கிரமாக காலவேளையிலே தேவனோட சமூகத்தில் போய் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுங்கள். நம்ம எந்த அளவுக்கு தேவனோட சமூகத்துல போய் காத்திருக்கிறோமோ, நம்ம குடும்பம் அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே வியாதியா இருக்கலாம், சில குடும்பத்திலே கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பர்சனல் பிரச்சனையா இருக்கலாம், சொல்ல முடியாத காரியமா இருக்கலாம், ஒரு வேலை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்பத்திலே பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம், கணவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது மகா சபையிலே என்று எழுதப்பட்டிருக்கு. காலவேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் சர்ச்சைக்கு புறப்பட்டு போகணும். இன்னைக்கு அதுதான் செய்தி. ஒருவேளை ரொம்ப உபத்திரமா இருக்கு அப்படின்னா காலவேளையில மெதுவா அப்படியே சர்ச்சைக்கு கிளம்பி போயிருங்க.
சில குடும்பத்திலே என் கணவர் ரட்சிக்கப்பட்டா நான் சர்ச்சில் வந்து காணிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலையிலே தேவனோட சமூகத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க? தேவனுக்கு தெரியும். ஒருவேளை ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தால் அது தேவனோட சமூகத்தில் போய் அதை காணிக்க வைங்க. இதை ஏன் காலையில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். துதிக்கிற பிள்ளைகளா நன்றி செலுத்தணும். அப்பா, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உங்க பாதப்படியில் வந்திருக்கிறோம்ப்பா, நன்றிப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறேன்ப்பா. முதலாவது, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஒருவேளை யாராவது ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வேண்டுதல், உங்களோட வாழ்க்கையில எனக்கு இப்படி நடந்துச்சுன்னா நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணிருந்தீங்க அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல போய் காணிக்கை செலுத்திருங்க. இன்னைக்கு செய்தி அதுதான். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் 2016 நான் வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்பட்ட ஆளு. 40 நாள் உபவாசம் இருந்தேன். உபவாசம் இருக்கும்போது நான் நஷ்டப்பட்ட ஒரு வியாபாரினால எனக்குள்ள ஒரு ஆசை, பரலோகத்துக்கு போகும்போது ஆத்துமா கொண்டு போகணும். ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கும் குடும்பம் இருக்கு. அப்போ நான் தேவன்கிட்ட அர்ப்பணிச்சேன். எப்படி தர்மா அர்ப்பணிச்சேன்? இது வரைக்கும் நான் உலகத்துக்காக ஓடிட்டேன். நான் ஒரு வியாபாரியா இருந்தேன், ஒரு வேலைக்காரனா இருந்தேன், நல்லா சம்பாதிச்சேன். ஆனா எல்லாம் நஷ்டப்பட்டுட்டேன். நான் பரலோகத்துக்கு வேலை செய்யணும், சுவிசேஷம் ஊழியம் பண்ணணும், பரலோகத்துக்கு வரும்போது கோடி கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும், என் கை பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும், நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும், நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பிச்சேன். 2016 அபிஷேகம் பண்ணினார், ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார். இந்த நிமிஷம் அறிய தேவன் கிருபையாக, அதாவது எப்போதுமே சொல்லுவேன் உயிர்ப்பிச்சு அப்படின்னு, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கு. அவ்வளவுதான். முடிந்தால் தேவன் அதிலே அப்போ மனுஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு மூலமாக ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, தாங்குகிற குடும்பங்கள் உண்டு, டெய்லி ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு காலை வேளையில நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, எந்த கிராமத்துல இருக்கிறீங்களோ, எந்த தேசத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு கிளம்பி போயிருங்க. குடும்பமா போங்க, சந்தோஷமா போங்க. கிருபையின் காலத்துல நம்ம உயிரோட இருக்கோம், அவ்வளவு கிருபை. கொரோனா நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க. எங்க ஃபேமிலியில 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோம். நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துறதுக்கு மட்டும்தான். வேற இங்க கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சு நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய சுவாசம் நின்னால் பரலோகத்துல நம்ம முழிக்கணும், பரலோகத்துல நம்ம கண் விழிக்கணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கணும். அவ்வளவுதான் இந்த கடைசி காலம். அதனால பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு சண்டே நாங்க கொஞ்சம் வெளியில போயிரும் அப்படிம்பாங்க. தேவனுக்கு முதலிடம், மற்றது எல்லாம் 2வது. சண்டே அப்படின்னாலே அது தேவனுக்குள்ள நாள். குடும்பமா தேவனுடைய சமூகத்திற்கு போங்க, தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன கிஃப்ட் பெற்று கொண்டீங்களோ அது எல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லுங்க. சில குடும்பத்துல கற்பத்தணிக்கா ஜெபம் பண்ணியிருப்பாங்க, தேவன் அந்த குடும்பத்திலே பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு. தேவனுடைய சமூகத்துல போய் நன்றி சொல்லுங்க. அப்படி நம்ம நிறைய லிஸ்டே சொல்லலாம். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமல், அருவருக்காமல், நம்ம எந்த சூழல்ல அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அவருக்கு ஒரு பேர், அருமையான பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான எல்லாரும் உம்மிடத்தில் வருவார்கள். எல்லாரும் அங்க பேரணும்.
இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிறோமா, உயிரோடு இருக்கிற நாள்ல நம்ம தேவனை தேடணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிக்கணும். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுக்கு நேரா சர்ச்சு கிளம்பி போயிருங்க. வீட்டுல ரொம்ப பிரச்சனையா, நேரா சர்ச்சு கிளம்பி போயிருங்க. உங்க குடும்பத்துல எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி தருவார். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது ரொம்ப கடன்ல கஷ்டப்படும் போது என் மனைவி டெய்லி போய் சர்ச்சில் போய் ஒரு மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவான். இது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். இது போக பர்சனல் ப்ரேயர் அதெல்லாம் வேற. சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு வருவான். நான் மாந்திரியத்தில் விக்கிரத்துக்கு மனுஷனை நம்பி பணம் கொடுத்து பிஸ்னஸில் லாஸு, நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த நிமிஷம் வரைய உயிர் பீச்சை போட்டிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே நம்ம தேவனிடத்துல வந்தோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஏன்னா சில குடும்பத்தில் 30 வருஷமா சர்ச்சை போயிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே வயசாக இருக்கும். சில குடும்பத்தில் இப்போதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகாமல் இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா செல்ஃபோன் தான் காரணம். செல்ஃபோன்ல ஏதாவது இன்னைக்குள்ள மெசேஜ் கேட்கலாம், சண்டே சர்வீஸ் அப்படியே செல்ஃபோனில் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம மகா சபையிலே சர்ச்சுக்கு கிளம்பி போகணும். கிருபையின் காலத்தில் வாசல் திறந்திருக்கு. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆலயத்துக்கு கிளம்பி போங்க. கிளம்பி போய் தேவனை ஆராதிங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கீங்களா? தேவனோட சமூகத்தில் போய் அர்ப்பணித்து ஆலயத்தில் போய் அழகா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டோங்க. குடும்பம் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை தேவனே ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் கிடையாது, தேவன் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னா தேவனுக்கு தெரியும். குடும்பமா சர்ச்சைக்கு போவேன். வியாபாரத்தில் கடனில் கஷ்டப்படும் போது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவேன். எந்த சர்ச்சில் சாப்பாடு போடுறாங்க அந்த சர்ச்சைக்கு போவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. அதனால ஊழியத்தில் வரும்போது பல பாடுகள், பல உபத்திரங்கள், கண்ணீர், கஷ்டம். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஜீவனுள்ள தேவனை தேட ஆரம்பிச்சேன். ஆவியோடு உண்மையோடு எப்படி தேடணும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்ன, ஆவியானவர் வெளிப்படுத்த 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 என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப உபத்திரமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நேரா கால வேளையில ஒருவேளை புதுசா இணைந்திருக்கலாம், நேரா சர்ச்சைக்கு கிளம்பி போங்க. தேவனோட சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டாச்சுனாலே போதும். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக ஜெபிக்க போயிடும். சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, படுத்த படுக்கை, பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. தேவனை தேடுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும்ப்பா. எந்தெந்த தேசத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற பகுதியில் ஆலயத்துக்கு போகணும்ப்பா. சில இடத்துல ஆலயம் கட்டப்படாம இருக்கு, குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சர்ச்சைக்கு போகாம இருக்கிறாங்க, கர்த்தரை தேடாம இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க.
எத்தனையோ குடும்பங்கள் அப்பா காலவில் இணைந்திருக்காங்கப்பா. உம்முடைய பாதபடியில நாங்க வரணும்ப்பா. இன்னைக்கு எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க. உங்க சமூகத்துல நாங்க வரணும். உங்க பாதபடியில நாங்க அமர்ந்திருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க திட்டமா பேசியிருக்கிறீங்க. நாங்க எல்லாரும் உடைய பாதபடியில வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளை காண கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். யாரெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்காங்களோ அந்த பொருத்தனை ஆலயத்துல நடுவுல செலுத்தணும்ப்பா. தேவனுக்கு பயப்படுறதுக்கு முன்பாக அப்பா பொருத்தனைகளை செலுத்தணும். அந்த கிருபை தாங்க. மகா சபையிலே துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. குடும்பமாக ஆலயத்துக்குள்ள சந்தோஷமா புறப்பட்டு போகணும்ப்பா. மகிமை உள்ள நாள் என்று எண்ணி அப்பா எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும். சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கணும். உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருக்கணும். அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ அது எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கிருங்க. ஆலயத்துக்குள்ள அப்பா வரணும். சில குடும்பத்துல ஆலயத்துக்கு போகாம இருக்காங்க. அந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள புறப்படணும்ப்பா. ஆலயத்துக்கு போகணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா. திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சில குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க மட்டும்தான் சர்ச்சைக்கு போறாங்க. இன்னும் 3 பேர் சர்ச்சைக்கு போகாம இருக்கப்பா. சில குடும்பத்துல 6 பேர் சர்ச்சைக்கு ஒழுங்கா போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப போகலப்பா. அப்படி சில குடும்பங்கள் இருக்கு. பலவிதமான ஜனங்கள் ஆலயத்துக்கு போகாமல் ஏமாத்திட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பம் ஃபுல்லா ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும்ப்பா. ஆலயம் நிரம்பி வழியணும்ப்பா. யாரெல்லாம் வந்து செய்தியை கேட்கிறாங்களோ அவங்க இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசணும். பேசணும்ப்பா. நீங்க பேசணும். நீங்க பேசணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆலயத்துக்குள்ளே வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு கிருபை தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் எல்லா ஆத்துமாக்களும் அப்பா பரலோகத்துக்கு வரணும்ப்பா. ஒரு பிள்ளை கூட வேஸ்ட் ஆயிடக்கூடாதுப்பா. யாரும் கெட்டு போயிடக்கூடாதுப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. எல்லாரும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா இந்த நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ இப்பொழுதே உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்ம கொடுப்பார். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 என்ற நம்பத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எவ்வளவு ஊழியக்காரத்துடன் ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.